கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் வழிப்பறிக்கு 4 கொள்ளையர்களை பிடிக்கச் சென்ற 3 போலீஸ்காரர்களுக்கு கத்தி குத்து விழுந்ததில் முனுசாமி என்ற தலைமை காவலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பிடிபட்ட கிருஷ்ணமூர்த்தி என்ற கொள்ளையன் விசாரணையின் போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தப்பிச் சென்ற 3 கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தென்மேற்கு பருவமழை பெய்து வந்தது. அங்கு கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்தது. இந்த நிலையில் அடர்த்தியான மேகமூட்டத்துடன் உதகையில் சாரல் மழை பெய்து வருகிறது. அப்பர் பவானி, அவலாஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் சாரல் மழை பெய்து வருவதால் மலை காய்கறிகள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள தும்பேரி கிராமத்தில் மர்ம நோய் தாக்கி கால்நடைகள் இறந்து வருகின்றன. இதனால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதுவரை 7 மாடுகள் மற்றும் 6 ஆடுகள் இறந்துள்ளன. மர்ம நோய் மேலும் பரவாமல் இருக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 10-15 நாளாவே ஒரு 6-7 மாடு கண்டினியூவா இறந்துட்டே இருக்குது. அது என்ன நோயின்றதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் நாடரமல்லி யூனியன் ஆபீஸுக்கு சொல்லி கூட நேற்று புதன்கிழமை வந்து இங்கே டாக்டருங்கெல்லாம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போனாங்க. அப்பவும் மறுபடியும் இன்னைக்கு ஒரு மாடு அந்த மாதிரி ஆயிருக்குது. இது என்ன நோயின்றது எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற வசந்தி என்ற பள்ளி ஆசிரியையை 2 மர்ம நபர்கள் வழிமறித்து அவர் அணிந்திருந்த 10 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்துச் சென்றனர். மற்றொரு 5 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்த கொள்ளையர்கள் அதனை அவசரத்தில் தவறவிட்டுச் சென்றனர். இதுகுறித்து ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிப்பறி கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். நாமக்கல் அருகே உள்ள பெருமாப்பட்டியில் தனியாருக்கு சொந்தமான ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையில் நாமக்கல் கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் குழு நடத்திய திடீர் ஆய்வில் 36 சிறுமிகள் மற்றும் 3 சிறுவர்கள் குழந்தை தொழிலாளர்களாக பணியாற்றி வந்தது கண்டறியப்பட்டது. அவர்களை மீட்ட அதிகாரிகள் அரசு நம்பிக்கை இல்லத்தில் பாதுகாப்பாக தங்க வைத்தனர். சம்பந்தப்பட்ட ஆலை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கோட்டாட்சியர் கண்ணன் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆட்டோ சங்கத்தில் 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி நள்ளிரவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். ஆட்டோக்களை காவல் நிலையம் எதிரில் வரிசையாக நிறுத்தி அவர்கள் நடத்திய காத்திருப்பு போராட்டத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.